மூர்த்தி அன்பு மா அன்பு மா. என்னாச்சு? என்னாச்சுமா? ஏமா இவ்வளவு பதட்டமா இருக்க? என்னாச்சு? மூர்த்தி நீங்க 2 பேரும் உடனே போய் கையில் எங்க இருக்கான்னு தேடி பாருங்கடா. அவ எங்க இருக்கா என்ன ஏதுன்னு எந்த தகவலுமே தெரியலடா. அவ போன் வேற ஆஃப்லயே இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. அம்மா கொஞ்சம் பொறுமையா இருமா. ஏமா பயப்படுற? கையில் வந்துருவாமா? அதான் சக்தி கையில பாத்துட்டு போன் பண்றேன்னு சொல்லிட்டு போயிருக்கால. கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, வந்துருவா. ஆமாமா, கையில காக்கா அப்பவே நாட் ரீச்சபிள் தானே இருந்தது. நீ சக்தி அக்காக்கு ஃபோன் பண்ணி பாரு. அவங்க கையில அக்காவை பார்க்க தானே போனாங்க. என்ன ஆச்சுன்னு அவங்க கிட்டயே கேட்கலாமா? ஆமாமா, நான் வேணா சக்தி கிட்ட பேசுறேன். கையில நேரம் பாத்துருப்பாமா. ஐயோ மூர்த்தி, நான் சக்தி கிட்ட இப்பதான்டா பேசினேன். அவ இன்னும் கையில பார்க்கவே இல்ல. என்னம்மா சொல்ற? ஆமா, சக்தியே கையில் எங்க போயிருக்கான்னு தெரியலன்னு தான் சொல்றா. அதுதான் எனக்கு பதட்டமா இருக்கு. அவங்க தான் ஹாஸ்பிடல் போய் பாக்குறேன்னு சொன்னாங்களே, அங்க அண்ணி இல்லையா? சக்தி நம்ம நினைக்கிற மாதிரி ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போகல. அவ போனது சிவசங்கரி சம்பந்தியோட வீட்டுக்கு. அவங்க வீட்லயா? அங்க எதுக்குமா போனாங்க? நமக்கு தெரியாம இன்னும் என்னென்னமோ பிரச்சனை நடந்திருக்குடா. ஐயோ, கையலுக்கு துணையா சக்தி வந்துட்டான்னு அவளை பழி வாங்கணுங்கிறதுக்காக அவங்க வீட்டுக்கும் நம்ம வீட்டுக்கு ரவுடிங்களை அனுப்புன மாதிரி அங்கேயும் அனுப்பி பிரச்சனை பண்ணிருக்காங்க. அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு கையில் சம்மந்தி அம்மா வீட்டுக்கு சண்டை போட போயிருக்கா. அங்க போய் கையில் அவங்கள அடிச்சிருக்கா. அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்புனவ வீட்டுக்கே இன்னும் வரலடா. கையிலுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி என்னோட உள் மனசு சொல்லுதுடா. இந்த மாதிரி அவளை சுத்தி பிரச்சனை இருக்கிறப்ப அவ வெளியில போயிருக்கா. யாராச்சும் ஏதாச்சும் அவளை பண்ணிடுவாங்களோன்னு எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்குடா. அம்மா, அப்படிலாம் எதுவும் இருக்காதுமா. நீ எதையாவது நினைச்சு பயந்துகிட்டு இருக்காதம்மா. ஆமாமா, நீ பயந்து எங்களையும் பயமுடுத்தாத. நடந்த எல்லா விஷயத்தையும் யோசிச்சு இப்படிதான் நடந்திருக்குன்னு நீயே கற்பனை பண்ணி சொல்லிட்டு இருக்காத. அக்கா வந்துருவாங்க, நெகட்டிவா யோசிக்காதம்மா. ஐயோ, ஏன்டா என்னோட பதட்டத்தை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? என் மனசுக்கு ஒண்ணு பட்டுச்சுன்னா அது சரியாதான்டா இருக்கும். முக்கியமா கையல் விஷயத்துல. அன்பு, சக்திக்கும் கையல் எங்க போயிருக்கான்னு தெரியல. சிவசங்கரி சம்பந்தி வீட்டுல இருந்து கிளம்பி கையல் வீட்டுக்கு வராம எங்க போயிருப்பா? இப்படி சக்தி கிட்டயும் சொல்லாம நம்ம கிட்டயும் சொல்லாம ஏன்டா அவ போகணும்? இதுல ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. தயவு செஞ்சு அவ எங்க இருக்கான்னு போய் தேடுங்கடா. அம்மா நீ பயப்படாத. நீ இப்படி சொல்றத வச்சு ரொம்ப பதட்டமா இருக்கு. அக்காவுக்கு நீ நினைக்கிற மாதிரி தப்பாதான் நடந்திருக்கும். அக்காவுக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்குமோன்னு நம்ம மனசுல இருக்கிற பயத்தினால கூட தோணிருக்கலாம். அக்கா ஒருவேளை எழில் மாமாவை தேடி கண்டுபிடிக்க போயிருக்கலாம்ல. கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்கம்மா, பாப்போம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி. நானும் கையலுக்கு எதுவும் ஆயிருக்காதுன்னு தான் நம்புறேன். ஆனா எனக்குள்ள இருக்கிற பயமும் பதட்டமும் அப்படி யோசிக்க விட மாட்டேங்குதே. டேய், அவளை பாக்குற வரைக்கும், அவ எங்க இருக்கிறான்னு தெரியற வரைக்கும் என்னால சத்தியமா நிம்மதியாவே இருக்க முடியாது. ஐயோ, எங்க அத்தை இவ்வளவு பதட்டப்படுறாங்கல்ல, அவங்க காரணம் இல்லாம எதுவும் சொல்ல மாட்டாங்க. எதுக்கும் நீங்க 2 பேரும் கையில எங்க இருக்கான்னு போய் தேடி பாருங்களேன். ஏய், எங்க போயிருப்பான்னு தெரியாம எங்கடி போய் தேடுறது? மூர்த்தி, நீ அவ வேலை செய்யற ஆஸ்பத்திரிக்கு போய் பாரு. அன்பு, நீ ஏற்கனவே அவ வேலை செஞ்சால ஆஸ்பத்திரி, அந்த இடத்துக்கு போய் பாருடா. அவளை எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருங்கடா. அத்தை அழாதீங்க அத்தை, நம்ம கையிலுக்கு எதுவும் ஆகாது அத்தை. மா, அக்கா வந்துருவாங்கம்மா. நீ தேவையில்லாம இப்படிதான் நடந்திருக்கோன்னு கண்டதையும் கற்பனை பண்ணிட்டு இருக்காதம்மா. அன்பா, அத்தைய பார்க்கவே கஷ்டமா இருக்கு. எதுக்கும் அவங்க சொல்ற மாதிரி கையில நீ இப்ப வேலைக்கு போற ஹாஸ்பிட்டல்லயும் அவங்க இதுக்கு முன்னாடி வேலை பார்த்தாங்கல்ல, அந்த பழைய ஹாஸ்பிட்டல்லயும் போய் அண்ணி அங்க வந்தாங்களா இருக்காங்களான்னு போய் பாத்துட்டு வாயே. அவங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சா எல்லாரும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம்ல.